கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். 9ஆம் மணி நேரம் எதை குறிக்கின்றது? ஜெப வேளை. 9ஆம் மணி வேளையில் பேதுருவும் யோவானும் எங்கே போனார்கள்? தேவாலயத்துக்கு. 9ஆம் மணி என்பது என்ன? பிற்பகல் 3 மணி. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவாலயத்திற்கு சுமந்து கொண்டு வந்தார்கள்? தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பாணியாய் பிறந்தவன். சப்பாணியாய் பிறந்த மனுஷனை எதற்காக தேவாலயத்திற்கு சுமந்து கொண்டு வந்தார்கள்? பிச்சை கேட்கும்படி. யாரிடத்தில் பிச்சை கேட்கும்படி சப்பாணியை வைப்பார்கள்? தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில். சப்பாணியாய் பிறந்த மனுஷனை தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி எப்போது வைப்பார்கள்? நாள்தோறும். சப்பாணியாய் பிறந்த மனுஷனை தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி எங்கு வைப்பார்கள்? தேவாலய வாசலண்டையில். சப்பாணியாய் பிறந்த மனுஷனை பிச்சை கேட்கும்படி எந்த தேவாலய வாசலண்டையில் வைப்பார்கள்? அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையில். சப்பாணியாய் பிறந்த மனுஷன் தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற யாரை கண்டு பிச்சை கேட்டான்? பேதுருவையும் யோவானையும். பேதுருவும் யோவானும் சப்பாணியை உற்று பார்த்து என்ன சொன்னார்கள்? எங்களை நோக்கி பார். சப்பாணி எதற்காக பேதுரு யோவானை நோக்கி பார்த்தான்? அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி. பேதுரு தன்னை நோக்கி பார்த்த சப்பாணியிடம் தன்னிடத்தில் என்ன இல்லை என்று கூறினான்? வெள்ளியும் பொன்னும். யாருடைய நாமத்தினால் பேதுரு அற்புதம் செய்தான்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. யார் யாரிடம் கூறியது? பேதுரு சப்பாணியிடம். பேதுரு எந்த கையினால் சப்பாணியை பிடித்து தூக்கிவிட்டான்? வலது கையினால்.
பேதுரு சப்பாணியை பிடித்து தூக்கிவிட்டவுடன் பலன் கொண்டது எவை? சப்பாணியின் கால்களும் கரடுகளும். சப்பாணியினுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டவுடன் அவன் எப்படி நடந்தான்? குதித்தெழுந்து நின்று நடந்தான். குணமடைந்த சப்பாணி எங்கே பிரவேசித்தான்? தேவாலயத்திற்குள். சுகமடைந்த சப்பாணி யாருடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான்? பேதுரு, யோவான். சோதனை கேள்வி 1. எந்த 2 சீஷர்களும் தேவாலயத்துக்கு போனார்கள்? ஏ யாக்கோபு யோவான், பி பேதுரு யோவான், சி பேதுரு யாக்கோபு, டி பேதுரு பவுல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சுகமடைந்த சப்பாணி எப்படி தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான்? நடந்து, குதித்து, தேவனை துதித்துக் கொண்டு. சப்பாணி நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் கண்டவர்கள் யார்? ஜனங்கள் எல்லாரும். பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருந்தவன் யார்? குணமாக்கப்பட்ட சப்பாணி. ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து எங்கே ஓடி வந்தார்கள்? சாலமோன் மண்டபத்திற்கு. டேஷ் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? இஸ்ரவேலரே. பேதுரு எதனால் சப்பாணியை நடக்க பண்ணியதாக ஜனங்கள் பேதுரு யோவானை நோக்கி பார்த்தார்கள்? சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது. பேதுரு எதை குறித்து பெருமை பாராட்டாதிருந்தான்? தன்னால் நடந்த அற்புதத்தை. நம்முடைய பிதாக்கள் என்று பேதுரு யாரை குறிப்பிட்டார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. தேவன் யாரை மகிமைப்படுத்தினார்? தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை. இயேசுவை ஒப்பு கொடுத்தவர்கள் யார்? இஸ்ரவேலர். இயேசுவை விடுதலையாக்க தீர்மானித்தவன் யார்? பிலாத்து. யாருக்கு முன்பாக இஸ்ரவேலர் இயேசுவை மறுதலித்தார்கள்? பிலாத்துவுக்கு முன்பாக. இஸ்ரவேலர் எப்படிப்பட்ட இயேசுவை மறுதலித்தார்கள்? பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை. இஸ்ரவேலர் யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டார்கள்? கொலை பாதகனே.
இஸ்ரவேலர் யாரை கொலை செய்தார்கள்? ஜீவாதிபதியை. ஜீவாதிபதியை தேவன் யாரிலிருந்து எழுப்பினார்? மரித்தோரிலிருந்து. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார்? தேவன். இயேசு உயிரோடு எழுந்ததற்கு சாட்சிகள் யார்? சீஷர்கள். ஜனங்கள் பார்த்து அறிந்திருக்கிற சப்பானியை பலப்படுத்தினது எது? இயேசுவின் நாமம். எதினாலே இயேசுவின் நாமம் ஜனங்கள் பார்த்து அறிந்திருக்கிற சப்பானியை பலப்படுத்தினது? இயேசுவுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. சோதனை கேள்வி 2. பேதுருவும் யோவானும் எந்த வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்துக்கு போனார்கள்? ஏ பலி செலுத்துகிற வேளை, பி ஜெப வேளை, சி பாவ மன்னிப்பின் வேளை, டி ராப்போஜன வேளை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சப்பானிக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது எது? இயேசு கிறிஸ்துவால் உண்டாகிய விசுவாசம். யார் அறியாமையினாலே இயேசுவை கொலை செய்தவர்கள் என்று பேதுரு அறிந்திருக்கிறார்? இஸ்ரவேலர்களும் அவர்கள் அதிகாரிகளும். கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று எதினால் முன்னறிவிக்கப்பட்டது? தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினால். கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து வரும் காலங்கள் எது? இளைப்பாறுதலின் காலங்கள். இஸ்ரவேலர்களிடத்தில் அனுப்பும்படிக்கு தேவன் முன்னே யாரை குறித்திருந்தார்? இயேசு கிறிஸ்துவை. எதற்காக மனம் திரும்பி குணப்பட வேண்டும்? பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு. தேவன் யாருடைய வாக்கினால் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினால். எது முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தார்? உலக தோற்றம் முதல். தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது எது? பரலோகம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார் என்று கூறியவர் யார்? மோசே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக யாரிலிருந்து எழும்ப பண்ணுவார் என்று மோசே கூறினார்?
உங்கள் சகோதரரிலிருந்து அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. யார் இந்த அவர்? உங்கள் சகோதரரிலிருந்து கர்த்தர் எழும்ப பண்ணும் தீர்க்கதரிசி. உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணும் ஒரு தீர்க்கதரிசி என்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார் என்கிற வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கு வருகிறது? உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்தில், எந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் நிர்மூலமாக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவின், அதாவது உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணும் ஒரு தீர்க்கதரிசி. உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணும் தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எதில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான்? ஜனத்தில் இராதபடிக்கு. யார் முதற்கொண்டு அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களை முன்னறிவித்தார்கள்? சாமுவேல் முதற்கொண்டு. இஸ்ரவேலர்கள் யாருக்கு புத்திரராய் இருக்கிறார்கள்? தீர்க்கதரிசிகளுக்கு. யாருடைய சந்ததியினால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்? ஆபிரகாமின் சந்ததியினால். இஸ்ரவேலர்கள் எவைகளுக்கு புத்திரராயிருக்கிறார்கள்? தேவன் முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு. சோதனை கேள்வி 3. சப்பாணி பிச்சை கேட்கும்படி வைக்கப்பட்ட வாசலின் பெயர் என்ன? ஏ அலங்கார வாசல், பி சாலமோன் வாசல், சி மீன் வாசல், டி தண்ணீர் வாசல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தேவன் ஜனங்களை எவைகளிலிருந்து விலக்கும்படி இயேசுவை அனுப்பினார்? அவர்கள் பொல்லாங்குகளிலிருந்து. தேவன் ஜனங்களை அவர்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி என்ன செய்யும்படி இயேசுவை அனுப்பினார்? அவர்களை ஆசீர்வதிக்கும்படி. தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது யாரிடத்திற்கு அவரை அனுப்பினார்? இஸ்ரவேலர்களிடத்திற்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமேன்.